அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 1 to 14 வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸில் பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் பார்த்தோம். ஃப்ரீ கிளாஸில் எவ்வளோ சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் வந்து நான் கவர் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து லாஸ்ட் கிளாஸ் டே 15. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸஸில் போட்ட ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ் பார்த்தோம் அதெல்லாம் வச்சு நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நார்மலாக மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நெக்கு வந்து எவ்வளோ அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு இப்போ இந்த கிளாத் இருக்குல்ல, பாப்ளின் கிளாத், அதுலேயே வந்து நீங்கள் பேக் நெக் வந்து நம்ம எப்படி ஷேப் ட்ரா பண்ணுவோமோ அந்த மாதிரி கூட ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்டர் லைனை ஒரு 2 to 3 பேசிக் செயின் ஸ்டிச் தான் கொடுக்கணும் சரி த்ரெட்டில் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஒர்க் பண்ணதான், சிம்பிள் ப்ளவுஸ் நான் ஒர்க் பண்ணதான். இதுதான் உங்களுக்கு வந்து சும்மா மாடலுக்காக நான் வச்சுருக்கேன். இதை பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து சரி த்ரெட்டில் வந்து பேசிக் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸில் ஒரு லைன் கொடுங்க. அதை வந்து 2 to பீடாக தான் லோட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ண உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 to பீடா இது சுகர் பீட்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து 4mm பீட் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின் இருக்குல்ல, அந்த செயின் வச்சு ஒரு ஸ்டிச் கொடுங்க. அதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் நல்லா காய வச்சு. அதுக்கப்புறம் மறுபடிக்கும் ஒரு சுகர் பீட்ஸ் லைன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடிக்கும் 4mm or 5mm பீட் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 ரோ பீட்ஸ் வச்சே நம்ம கொடுக்கலாம். நடுவில் இந்த ஸ்டோன் செயினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் ஒர்க்கு நமக்கு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பேக் நெக் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு வந்து ரைட் சைடு மட்டும். ஏன்னா இன்னொரு சைடு வந்து நமக்கு வந்து சாரீ ப்ளீட் வந்து மறைச்சிரும். அதனால் நம்ம நார்மலாக ஆரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஒன் சைடு மட்டும்தான் ஃப்ரண்ட் நெக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 ஹேண்டுக்கு அதே மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிளாக ஒன்று போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து உங்களுக்கே வந்து தோணும். இப்போ நீங்களே வந்து நெட்டில் ஒரு டிசைன் பார்க்குறீங்க அப்படின்னா, ஓகே இது இந்த மாதிரி தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சி அதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், இப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் டிசைனை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதில் எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, நமக்கான அந்த 15 days கிளாஸ் இன்னையோட ஓவர் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஆரி ஒர்க் சம்மந்தமாக சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கண்டினியூவாக வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.